அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கடகம் ராசிக்கு 2025 செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இது ஒரு கைடன்ஸ்க்கான பதிவு மட்டுமே. இப்போ இந்த கடகம் ராசியை பொறுத்தவரையிலும் அஷ்டமத்து சனி காலத்துல பட்ட கஷ்டங்கள்ல இருந்து மெல்ல விடுபட்டுட்டு தான் இருக்கீங்க. உங்களுடைய தேடும் வாழ்க்கை கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் இதெல்லாமே. அதாவது ஏற்கனவே ஒரு நல்ல வேலையை தேடக்கூடியவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும், வேலையில இருப்பீங்க. வாழ்க்கை ஜீவன அமைப்புக்கு தேவையான பணம் வந்துகிட்டு தான் இருக்கும். பெரிய கடன் பட வேண்டிய அவசியம் இல்லாத சூழ்நிலைகள் இருக்கும். கடந்த காலத்துல கடனுடைய அழுத்தங்கள், கடன் படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருந்தது இல்லையா? அந்த கடன் பிரச்சனைகள்லாம் ஓய்ந்து கொண்டுதான் வருகிறது. அதே போலதான் உங்களுடைய திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகள், திருமண வாழ்க்கையில பிரிவுகள், போராட்டங்கள், வழக்குகள் இப்படி எல்லாம் சந்திச்சுட்டு ஒரு அமைதியான சூழ்நிலையில போய்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. உடல் நலத்துல தொந்தரவு பிரச்சனைகள், ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் அடிக்கடி இந்த சைனஸ் ப்ராப்ளம், வீசிங், அதே போல சளி தொந்தரவு, ஸ்கின் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடந்த வருடம். அந்த பிரச்சனையும் இனிமேல் பெரிய அளவுக்கு இல்லை, பாதிப்புகள் கிடையாது. அதே போலதான் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள், பிரிவுகள், கருத்து வேறுபாடுகள் நிறையவே இருந்திருக்கும். இப்போ ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருப்பீங்க. ஒரு தெளிந்த நீரோடை போல இருக்கும். உங்களுடைய விதி பயன் என்னவோ அதற்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல மாற்றமும் ஏற்படும். அதே போல புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே மாறக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். இனிமேல் உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். இப்போ ராசிலேயே சுக்கிரன் இருக்கு. சுக்கிரன் ராசியில இருந்தா பிரைட்டாவே இருப்பீங்க, தெளிவா மற்றவங்களால வசீகரிக்கக்கூடிய அழகு, வசீகரிக்கக்கூடிய பேச்சு எல்லாமே இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு இருக்கும். நடை உடை பாவனைகளில் மாற்றங்களை செய்வீங்க. இந்த 2ஆம் பாவகத்துல சூரியன், புதன், கேது. இந்த சூரியன் 2ஆம் பாவகத்துல செப்டம்பர் 16ஆம் தேதி வரலும் இருக்கும். கேதுவுடன் இணைந்திருக்கு, பிளஸ் புதனும் இணைந்திருக்கிறார். புத்திசாலித்தனமா பேசுவீங்க, புத்திசாலித்தனமா முடிவெடுப்பீங்க. ஆனா கொஞ்சம் தேவையில்லாத அட்வைஸ், கேட்காத அட்வைஸுக்கு வேல்யூ இல்லை, பார்க்காத பயிரும் வேல்யூ இல்லாம போயிருது இல்லையா? அது மாதிரி நீங்க யார்கிட்டையும் போய் வாலண்டியா அட்வைஸ் பண்ணா அது உங்களை தப்பா புரிஞ்சுக்குவாங்க. அதாவது வாக்குவாதம் மாதிரி கூட சில நேரங்கள்ல போயிடும். 2ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறது குடும்பஸ்தானத்துல நல்லது. ஆனா கேதுவோடு இணையும் போது பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு சில நெகட்டிவ்ஸ், அதாவது வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும், அல்லது தந்தை வழி உறவுகளுடன் பேசும்போது கவனமா இருக்கணும். தந்தை வழி உறவுகளால மன வருத்தங்கள் வரலாம், பணம் வரும். 2 குடியவன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால திடீர் தனவரவுகள் வரும். வேலையில இருப்பவர்களுக்கு ஒரு பதவி உயர்வு எதிர்பார்க்குறீங்க அல்லது ஊதிய உயர்வு எதிர்பார்க்குறீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. வேலையே இல்லை, இதுவரையிலும் அஷ்டமத்து சனி முடிஞ்சிருச்சு ஆனா வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதிய வாய்ப்புக்கு முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் உண்டு. மாதத்தோட முதல் பகுதியிலேயே உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும். 3ஆம் இடத்துல செவ்வாய், தொழில்காரகன் 3ஆம் இடத்துல இருந்து சனியை பார்க்கிறாரு. அதே போல சனி செவ்வாயை பார்க்குது. வேகமாக செயல்படுவீங்க, சுறுசுறுப்பா இருப்பீங்க. தொழில் சார்ந்து நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் சக்சஸ் ஆகும். அதாவது நீங்க வேலை தேடுறீங்கன்னா தேடுற வேலை கிடைக்கும். அதே போல வாழ்க்கையை தேடுறீங்க, வரன் தேடுறீங்க, எதிர்ப்பாளருடைய நட்பு, அன்பு போன்றவற்றை தேடுறீங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்பும் உண்டு. ஏன்னா அந்த சுக்கிரன் ராசியிலே இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு செப்டம்பர் 14ஆம் தேதி வரலும். அதன் பிறகு 2ஆம் பாவகத்துக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகும். சுக்கிரன் கேது இணைவு வரும். அதே போல மாதத்தோட பிற்பகுதியில புதனும் சூரியனும் 3ஆம் பாவகத்தில் இருக்கும். 3ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கிறது நல்லதுதான். 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருப்பதை விட ஒரு மறைவு ஸ்தானத்துல பாவகிரகம் இருக்கிறது நல்லது. அதே போல புதன் இங்க ஆட்சி உச்சம், விரையாதிபதியாகவும் புதன் வரார். அப்ப மாதத்தோட பிற்பகுதியில செலவுகள் அதிகமாகும், விரயங்கள் அதிகமாகும். சிறுதூர பயணங்கள் போயிட்டு வருவீங்க. நண்பர்களுடைய சப்போர்ட் வரும், அல்லது உங்களை விட்டு விலகி போன நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள். அதே போலதான் வாழ்க்கையில கூட ஒருத்தரை நீங்க சந்திச்சிருக்கீங்க, அந்த சந்திப்புகள் இன்னும் முழுமை பெறவில்லை, நீங்க அவங்களே நினைச்சிட்டு இருக்கீங்க, அவங்க வருவாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்போ அல்லது அவங்க கிட்ட ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்போ உண்டு. மேலும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடு கிடையாது. முதல் பகுதியில சுக்கிரனோட பார்வை 7ஆம் பாவகத்துக்கு இருக்கிறதுனால
கணவன் மனைவிக்குள் ஒரு அந்நியம் இருக்கும். எதிர்ப்பாளினரை வசீகரிக்கும் ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும். அந்த வகையில இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். மாதத்தோட பிற்பகுதியில புதன் ஆட்சி உச்சம் பெறுறதுனால தாம்பத்திய வாழ்க்கையில சிறப்பாகவே இருக்கும். அதனாலேயே கணவன் மனைவிக்குள் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் கிடையாது. திருமணத்திற்காக வரன் பாக்குறீங்க அப்படின்னாக்க திருமணத்திற்கான வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புண்டு. மாதத்தோட முதல் பகுதியிலேயே திருமணத்திற்கான வரன் அமையும் வாய்ப்புகள் மிக அதிகம். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு செவ்வாய் செப்டம்பர் 13ஆம் தேதியிலிருந்து 4ஆம் பாவகத்துக்கு வந்துடும். செவ்வாய் 4ஆம் பாவகத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் மேம்படும். தன் வீட்டையே பார்க்குது. அதனால பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூட மாதத்தோட இறுதியிலிருந்து விரயத்திற்கேற்ற பணவரவையும் கொடுக்கும். அதனால பணம் ஒரு பக்கம் செலவாவதே நீங்க கவலைப்பட தேவையில்லை. அந்த அளவுக்கு ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். அதே போல வேலையில ஒரு நல்ல மாற்றமோ அல்லது பதவியில் மாற்றமோ ஏற்பட்டு சில பேருக்குலாம் ஊதிய உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயால தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் தந்தை மற்றும் தாயாரின் உடல் நலத்துல கவனம் செலுத்திக்கணும். 4ஆம் இடத்துல செவ்வாய் வந்த பிறகு மாதத்தோட பிற்பகுதியில சில உறவு சிக்கல், குறிப்பா வாழ்க்கை துணைவரின் உறவுகள் வகையில, தாய் வழி உறவுகள் வகையில சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதே போல தாயாரின் அன்பு, ஆதரவு, பாசம் எல்லாமே உங்களுக்கு உண்டு. தாயாருக்கு சின்ன சின்ன உடல்நல தொந்தரவு போகும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அதனால தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. சில பேருக்கெல்லாம் பிரிந்து தனித்திருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்க நேசிக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பாளினுடைய உறவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதாவது எதிர்ப்பாளினரை நீங்க சந்திக்கிறீங்க. அந்த சந்திப்புகள் ஒரு நட்பாக இல்லாமல் அதற்கு மேலும் ஆகக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கெல்லாம் ஏற்படும். குறிப்பா இன்னமும் கல்யாணம் ஆகல அப்படின்றவங்களுக்கு, அல்லது ஏற்கனவே கல்யாணம் ஆகி பிரிந்து டிவோர்ஸ் ஆகி தனித்து இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நேரத்துல மறுமணமோ அல்லது எதிர்ப்பாளினுடைய நட்போ அல்லது காதலோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது நீங்க தேடும் வாழ்க்கை கிடைக்கும். நம்ம என்ன தேடுறோமோ அதுதான் வாழ்க்கை. நம்ம தேடாத ஒண்ணு நமக்கு எப்பயுமே கிடைக்க போறது இல்ல. தேடுற வாழ்க்கை இப்ப உடனடியா கிடைக்கலனா கூட கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும். நம்ம நேரம் சரியில்லை அப்படின்னா கூட கிடைக்க வேண்டியது நமக்கு தடைப்பட்டாலும் கண்டிப்பா ஒரு நாள், இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அல்லது அடுத்த வருஷம் இப்படி கண்டிப்பாக கிடைக்கும். அதனால நல்லதை தேடுவோம், நல்லதே கிடைக்கும் அப்படின்றதுதான் நாங்க சொல்லக்கூடிய செய்தியாகும். அதே போல முக்கியமா இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சூரியன் 3ஆம் இடத்துக்கு புதனும் ஆட்சி பெறுறதுனால சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. மேலும் 9ஆம் பாவகத்தை பாக்குது, சனியை பாக்குது. அந்த வகையில தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான சில வில்லங்கங்கள், சில பிரச்சனைகள், தந்தை வழி சொத்துக்கள் சம்பந்தமாக சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். சில பேருக்கு அதை முடிவெடுக்காம போஸ்ட்போன் பண்ணுங்க. 1 மாசம் இல்ல 2 மாசம் போஸ்ட்போன் பண்ணுங்க. அதற்கப்புறம் ஒரு தீர்வுகள் தானாகவே வரும். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் வாழ்க்கை துணைவரின் உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. வாழ்க்கை துணைவருக்கு மாதத்தோட பிற்பகுதியில ஒரு சின்ன அளவுக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்பு நீங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மொத்தத்துல சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள்லாம் சக்சஸ் ஆகும். சில உறவு சிக்கல், உறவுகளுக்கு பாதிப்பு, உறவு காரகத்துவத்தை கெடுத்து பணம் வரும். அதனால செய்யக்கூடிய முயற்சிகள் சக்சஸ் ஆகும், வேலை கிடைக்கும். அரசு பணிக்காக முயற்சி பண்றீங்கன்னா அரசு பணிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் சின்ன சின்ன உடல்நல தொந்தரவு வந்தாலும் சிறப்பாகவே படிப்பீங்க. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் மாதத்தோட முதல் பகுதியிலேயே ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன் தேடிட்டு இருக்கிறீங்கன்னா நல்ல இன்ஸ்டிடியூஷன் கிடைக்கும். அதே போல கோர்ஸ், நல்ல கோர்ஸ், நான் விரும்பிய கோர்ஸில் தான் சேருவனாலேயோ அதுக்கான வாய்ப்பு உண்டு. சில பேருக்குலாம் ஒரு தொலைதூரத்துல போய் படிக்கிற வாய்ப்பும் உண்டு. அதாவது வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதற்கான விசா கிடைக்கும் மாதத்தோட பிற்பகுதியில. வெளிநாட்டுக்கு போகக்கூடியவர்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில அதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த தொழில்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, அரசு பணியில வேலை பார்க்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடமாற்றத்துக்கு எதிர்பார்க்கிறீங்கன்னா இடமாற்றம் கிடைக்கலாம். அல்லது பதவி உயர்வுக்கான நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் சுக்கிரனோட வீடுகள்லையும் புதனோட வீடுகள்லையும் இருக்கிறதுனால அக்கௌண்ட்ஸ், ஸ்டேஷனரி, ஜவுளி மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில், ஆடை ஆபரணம், மீடியா சார்ந்த தொழில், ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில், மேலும் கமிஷன் சார்ந்த தொழில், உணவு சார்ந்த தொழில், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், ஆசிரியர் பணி, இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்கும். பெட்டரான மூவ்மெண்ட் இருக்கும். கம்ப்யூட்டர், ஐடி, என்ஜினியரிங் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன் இருக்கும். வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த சனி வக்ரமானதுனால
சில பேருக்குலாம் வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. 7 குடியவன் 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி வக்ரம் பெற்று 9ஆம் பாவகத்தில் இருக்காரு. அதனால சில பேருக்கு வேலை மாற்றம் இடமாற்றம் ஏற்படும். அது உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பே கிடைக்கும். அந்த நல்ல வாய்ப்புன்றது சேலரி ஹைக்காவோ அல்லது பதவி உயர்வோடு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் இந்த ராகு பகவானை பொறுத்தவரையிலும் ராசிக்கு 8ஆம் இடத்துலயும் கேது 2ஆம் பாவகத்துல இருக்கு. அதாவது சில உறவுகள் உங்களுக்கு ஏற்படும். இந்த 2-8 ராகு கேது இருந்தாவே பணம் வரும் ஏதோ ஒரு வகையில. அதே சமயத்துல சில உறவுகளும் ஏற்படும். அந்த உறவுகள் விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமாவும் இருக்கணும். அதாவது அத்தனைக்கும் ஆசைப்படும் நேரம் தான். அந்த ஆசைப்படுறது நடக்கவும் செய்யும். கடந்த மாதம் சொன்ன விஷயம்தான். அந்த வரக்கூடிய அந்த புதிய உறவு அல்லது புதிய நட்பில் நீங்க எச்சரிக்கையாகவும் இருக்கணும். அதாவது குறிப்பா திருமணமானவங்களுக்கு இந்த மாதிரியான உறவுகள் வருது அப்படின்னாக்க, எனக்கு ஏற்கனவே வாழ்க்கை துணைவர் இருக்காங்க, எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வருது, அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் மெயின்டைன் பண்ணலாமா அல்லது கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னாக்க கண்டிப்பாக அப்படிப்பட்டவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த ராகு கேதுவால உண்டு. 2-8 ராகு கேது இருக்கும்போது பணமும் வரும். பிளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் ரெண்டுமே இருக்கு ஒரு கிரகத்துல. சரியான பொருத்தங்கள் பார்த்து சரியான விதத்துலதான் அவங்கள நீங்க அந்த நட்பாகவோ அல்லது ஒரு உறவாகவோ மெயின்டைன் பண்றதுக்கு சரியா இருக்கும். அது முக்கியமான ஒரு விஷயம் இது. ஏன்னா தேடும் வாழ்க்கை கிடைக்கும். தேடுறது நல்லதா தேடினீங்கனாக அது நிம்மதியை கொடுக்கும். நம்ம தேடுறது தவறானதாக இருந்தாக அது நிம்மதியை இழக்க வைக்கும். அதுதான் நான் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி. அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார கஷ்டங்கள் நீங்கும், பணவரவு ஏற்படும், கடனை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க, கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. அதே சமயத்துல புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரிந்த காதல் அல்லது பிரிந்த உறவு, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்க மீண்டும் சேர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்க ஜாதகத்திலையும் சரி வாழ்க்கை துணைவரின் ஜாதகத்திலையும் தோஷங்கள் இல்லாமல் இருந்துச்சுன்னா மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். முயற்சி ஸ்தானாதிபதி ஆட்சி பெறதுனால மாதத்தோட பிற்பகுதியில் இருந்து அதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் பிள்ளைகள் தொடர்பாக சுப செலவுகள் ஆகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, அவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணீங்கன்னா அதெல்லாம் சக்சஸ் ஆகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான வரன்கள் வரும். மறுமணத்திற்காக வரன் பார்க்கக்கூடியவர்களுக்கு மறுமணத்திற்கான வரன்கள் வரும். மேலும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆல்ரெடி வேலையில் இருக்கிறீங்கன்னா ஒரு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி ஒரே வீட்டில் இருக்கீங்கன்னா கூட ஒற்றுமை இருக்கும். பெரிய அளவுக்கு சண்டை இருக்காது, ஓரளவுக்கு அந்யோன்யம் இருக்கும், பிரச்சனை கிடையாது. உடல்நலத்துல பெரிய அளவுக்கு தொந்தரவு கிடையாது. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே வருமானம் நல்லாவே இருக்கும். பதவி உயர்வு எதிர்பார்க்குறீங்க, அரசு பணியில் இருக்கீங்கன்னா பதவி உயர்வுக்கான நல்ல செய்திகள் வரும். அதே போல வாழ்க்கை துணைவர் வகையில உங்களுக்கு உடல்நல விஷயத்துல கொஞ்சம் அவங்களுடைய உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க, கொஞ்சம் டேக் கேர் எடுத்துங்க. அவங்க மூலம் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு வாழ்க்கை துணைவராலையும். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய அளவுக்கு உடல்நல தொந்தரவு கிடையாது. இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் கடனை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க, கடனுடைய அழுத்தம் இல்லை. புதிய வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கும் புதிய வாய்ப்பு கிடைக்கும். கணவன் மனைவி ஒரே வீட்டில் இருக்கீங்கன்னா கூட கருத்து வேறுபாடு இல்லாம இருப்பீங்க. பிரிந்த கணவன் மனைவியை பொறுத்தவரையிலும் நான் சொன்ன மாதிரி தோஷங்கள் இல்லாம இருந்துச்சுன்னா மாதத்தோட பிற்பகுதியில பொருத்தம் கரெக்டா இருந்துச்சுனாக ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு ஆப்போசிட் சைட்ல இருந்து பிரிந்து போனவங்க பக்கம் இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். அதன் மூலம் நீங்க சேர்றதுக்கு முயற்சி பண்ணலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க குறிப்பா துர்க்கை அம்பாளை வழிபாடு செய்யுங்க. வெள்ளிக்கிழமையில துர்க்கை அம்பாள் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.